ஹாய்! வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு திருவிழா வீடியோ தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, நாங்க வந்து கோவில் திருவிழாவுக்கு வந்து போயிருந்தோம். அந்த அழகான அ விஷயத்தையும், என்னோட அழகான மெமரீஸ் நெறைய இருக்கு அந்த இடத்துல. அதையுமே உங்களோட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆக்சுவலா இது போனது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து போயிருந்தோம். திடீர்னு சடன் பிளான் தான் ஆக்சுவலா இது. ஆ அவர் வந்து ஆஃபீஸ்ல இருந்தாரு. சரி அவர் வந்ததுக்கப்புறம் கிளம்புனா லேட் ஆயிடும். அதே மாதிரி அந்த கோவில் பக்கத்துல தான் அவரோட ஆஃபீஸுமே. ஒரு 2 தெரு தள்ளுன உடனே அவரோட ஆஃபீஸ் இருக்கு. இங்க வந்து எங்கள கூட்டிட்டு அதுக்கப்புறம் கிளம்புனாரு அப்டின்னா, அவருக்கும் ரொம்ப டயர்டா இருக்கும் அப்டின்றதுனால, நான் சொல்லியிருந்தேன், "நாங்களே ஆட்டோ புடிச்சு வந்துர்றோம்" அப்டின்னு சொல்லிட்டு. நான் மட்டும் கிளம்புறதா இருந்தா பிரச்சனை இல்ல. இந்த தேவேஷையும், ஸ்ரதனையும் கூட்டிட்டு போறது தான் பெரிய பிரச்சனை. திடீர்னு சண்டை போட்டுப்பானுங்க, திடீர்னு கொஞ்சிப்பானுங்க. அப்டிதான் அன்னைக்குமே வந்து நடந்துட்டு இருந்துச்சு. 2 பேரையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. அவர் தான் ஆட்டோ வந்து புக் பண்ணியிருந்தாரு. தேவேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட்டா வந்து போட்டுப்பான். ஆனா ஸ்ரதன் வந்து, "இது ஏன் போடணும்? இது இவ்ளோ டைட்டா இருக்கு. இது இவ்ளோ லூஸா இருக்கு." இந்த மாதிரி நெறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவான். "ஏன் அப்பா வரல? அப்பா கூட போனா இன்னும் ஜாலியா இருக்கும்ல." அப்படியெல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தான். "தங்கம் அப்பா வந்து பாதி வழியில நம்மள பிக்கப் பண்ணிப்பாங்க." அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் சொல்லியிருந்தாரு, "நீங்க மெயின் ரோட்லயே வந்து இறங்கிக்கோங்க. நானும் மெயின் ரோட்ல தான் வருவேன். வந்துட்டேன் அப்படின்னா, அங்கருந்து உங்கள பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. வீட்ல இருந்து கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5:15க்கு அந்த மாதிரி கிளம்பியாச்சு. வீட்ல என்னோட அப்பா வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டிருந்தேன், "நீ இருக்கியாப்பான்னா?" "இல்லம்மா, நீங்க கிளம்புங்க. நான் வந்து வீட்டுக்கு போறேன்னு" சொல்லிட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, வீடெல்லாம் பூட்டிட்டு எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு. கரெக்ட்டா ஆட்டோ வந்து ஒரு 5 மினிட்ஸ்லயே வந்து வந்துருச்சு. ஸ்ரதன் போகும்போதே சொல்லிட்டான், "நான் அண்ணா கூட தான் உட்காருவேன். என்ன உன் மடியில உட்காரு அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காம வந்தா ஓகே தான் அப்படின்றது மட்டும் தான் என்னோட மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப அமைதியா வந்து பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு வந்து வந்துட்டாங்க. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போறோம், ஏதாவது ஒரு ஃபங்ஷனுக்கு போறோம் அப்படின்னா, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருப்பேன். பட் இப்போ கொஞ்ச நாளா வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. மேபி வயசாகிறதுனாலயா என்னன்லாம் தெரியல. இப்போ பசங்களுக்கு என்ன பிடிக்கும்? அவங்களுக்கு எந்த இடம் கூட்டிட்டு போலாம்? அவங்க எவ்வளோ என்ஜாய் பண்றாங்க? அது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, என் மனசுக்குள்ள எப்பவுமே வந்து இருக்கு. முன்னாடியெல்லாம் இவரு எப்பவுமே சொல்லுவாரு, "தங்கம் எங்க கிளம்புறது அப்படின்னாலும், இப்ப ஏதாவது ஒரு கோவிலுக்கு கிளம்புறோம், இல்ல எங்கேயாவது ஒரு ஃபங்ஷனுக்கு போறோம், இல்ல ஏதாவது ஒரு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போறோம், இடத்துக்கு போறோம் அப்படின்னா, காலையில ஒரு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு, குளிச்சு, ரெடி ஆயிட்டு எல்லாரையும் எழுப்பி காலையிலயே வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணிடுவேன். நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா வந்து இருப்பேன். பட் இப்போ அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்லாம் பெருசா இல்ல. பட் பசங்க வீட்லயே இருக்காங்கல்ல, நமக்கு நெறைய வேலை இருக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் போறாங்க. பட் இப்போ ஹாலிடேஸ்ல இருக்காங்க. அவங்கள எங்கேயாவது கூட்டிட்டு போணும் அப்படின்றது மட்டும் தான் எனக்கு வந்து தோணிட்டே இருந்துச்சு. இவனுங்க வண்டியில உட்காந்துட்டு வரும்போது, தேவேஷும் இவனும் ஓரமா உட்காந்துருக்க மாரி இருந்துச்சு எனக்கு. ஆனா, அவங்க தம்பிய வந்து ரொம்ப சேஃபா தான் தேவேஷ் வந்து புடிச்சிருந்தான். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட மடியில அவன வந்து உட்கார வச்சுட்டேன். கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நாங்களும் அந்த மெயின் ரோட் கிட்ட போயிட்டோம். ஆக்சுவலா எந்த கோவிலுக்கு போறோம்ன்னு சொல்லவே இல்லல்ல. ஆத்து கோவிலுக்கு தான் வந்து போறோம். கண்டிப்பா சென்னையில இருக்கீங்க அப்டின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பர்மா காலனி சொல்வாங்க அந்த இடத்துக்கு. ட்ரேட் சென்டர் பக்கத்துல ஆத்துக்கோவில் இந்த மாரி நெறைய பேர் வந்து இருக்கு. அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில், முனீஸ்வரர் கோவில் இப்படியெல்லாம் நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அந்த கோவிலுக்கு தான் வந்து போறோம். அந்த கோவில்ல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்டின்னா, எங்களுக்கு அந்த கோவில்ல தான் கல்யாணமுமே வந்து ஆச்சு. நான் இத பத்தி நெறைய தடவ வீடியோஸ்லயுமே வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அந்த கோவில் பத்தி வீடியோவுமே வந்து போட்டிருக்கேன். வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் திருவிழாவ எப்படியாவது மிஸ் பண்ணிடுவேன். இந்த வருஷம் என்னோட கண்ல வந்து பட்டுச்சு. இப்ப தான் ஃபங்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடவ மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நானு, பசங்க எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு. இந்த கோவிலுக்கு எப்பவா தான் வருவோமான்னு கேட்டீங்கன்னா, அப்படியெல்லாம் இல்ல. அடிக்கடி முன்னாடியெல்லாம் போவோம். வாரத்துல ஒரு 2 நாளாவது போயிட்டு, கோவில்ல போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, அங்கேயே வந்து சுத்தி போடுவாங்க. சுத்தி எல்லாம் போட்டுட்டு அப்படிதான் வந்து வருவோம். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, நாங்க போய் ஆட்டோ விட்டு இறங்குன உடனே வந்து ஷார்ப்பா வந்துட்டாங்க. 4 பேரும் கிளம்பி அப்படியே கோவிலுக்கு வந்து போயாச்சு. இப்பலாம் அந்த கோவிலுக்கு போறதுக்கான டைம் எங்களுக்கு சுத்தமா கிடைக்கிறதே இல்ல. சரி ஃபங்ஷன் டைம்லயாவது போனா நல்லாருக்கும். பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. திருவிழா வேற நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கூட்டிட்டு போயிருந்தேன். இந்த ரோட்ல போனாலே மனசுக்கு அவ்ளோ நிம்மதியா இருக்கும். ஏன்னா வழி ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மரமா தான் வந்து இருக்கும். யாராவது சென்னையில இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த கோவில போயிட்டு ஒரு தடவையாவது பார்த்துட்டு வாங்க. ஏதோ ஒரு பாசிட்டிவான வைப் வந்து கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து குடிப்பழக்கத்துக்குலாம் அடிமையா இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் கயிறு வந்து கட்டுவாங்க. இங்க கயிறு கட்டினா குடிப்பழக்கம் வந்து போயிடும் அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்லி வந்து நான் கேள்விப்பட்டுருக்கேன். அந்த பெரிய முனீஸ்வரர் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சத்தியெல்லாம் வாங்கிட்டு கயிறு கட்டுவாங்க. நெறைய பேர் அங்க வந்து குடிக்கிறவங்க கயிறு கட்டி நான் வந்து பார்த்துருக்கேன்.
உள்ள அப்படி என்ட்ரி ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா, அப்படி இருந்துச்சு. லைட்டெல்லாம் செட் பண்ணி சூப்பரா இருந்துச்சு. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த அண்ணா நிற்கிறாருல்ல, அந்த சைடில மட்டும் தான் அலோ பண்ணுவாங்க. இந்த மெயின் ரோட்ல வந்து பார்த்திங்கன்னா, இப்ப நாங்க போற ரோட்ல அலோ பண்ண மாட்டாங்க. இது ஆக்சுவலா மிலிட்ரி ஏரியா அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா தான் வந்து இருக்கும். பட் இப்ப திருவிழா அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைட்ல ஓப்பன் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்படி உள்ள நுழையும்போதே ரொம்ப ஹேப்பியா வந்து இருந்துச்சு. நான் பெருசா திருவிழாலாம் வந்து பார்த்தது கிடையாது. பொறந்தது வந்து பார்த்தீங்கன்னா, கிராமத்தில தான். ஆனா, நான் வந்து படிக்கிறதுக்கு சென்னை வந்து வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 வயசுலலாம் சென்னை வந்துட்டேன். அதனால திருவிழா எப்படி இருக்கும் அப்படியெல்லாம் நான் பார்த்தது வந்து இல்ல. எங்க மாமியார் வீட்லயும் ஊர்ல வந்து திருவிழா நடக்கும். ஆனா, இவ்ளோ பெருசா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. பசங்கள எக்ஸிபிஷன்லாம் கூட்டிட்டு போகும்போது நான் பார்த்துருக்கேன். பட் கோவில் திருவிழாவும் இந்த மாதிரி இதெல்லாம் நான் வந்து பார்த்ததே வந்து கிடையாது. இங்கேருந்து போகும்போதே எனக்கு ரொம்ப ஹேப்பியா வந்து இருந்துச்சு. அந்த லைட் செட்டிங்லாம் பார்க்கும்போது. பசங்களுமே ரொம்ப வந்து பயங்கர ஹேப்பியா வந்து ஆயிட்டாங்க. அப்படியே போயிட்டு நேரா வண்டிய பார்க் பண்றதுக்கு நெறைய ஸ்பேஸ் வந்து இருந்துச்சு. இந்த இடத்துல கிரவுண்ட் வந்து இருக்கும். பட் அந்த கிரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து மத்த நாளுங்கள்ல வண்டியெல்லாம் இருக்காது. உள்ளேயே தான் வந்து நிறுத்துவாங்க. பட் இப்ப திருவிழான்றதுனால இந்த ஏரியா ஃபுல்லா வந்து வண்டி வந்து பார்க் பண்ண விட்டுருக்காங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க விளையாடுறதுக்கு எல்லாமே இருந்துச்சு. நெறைய கடைங்கலாம் இருந்துச்சு. சரி எடுத்த உடனே அங்க போக வேண்டாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கோவிலுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கோவிலுக்குள்ள தான் நாங்க வந்து போயிட்டுருக்கோம். போற வழியெல்லாம் பொம்மை கடை. தேவேஷ் கிட்ட ஸ்ரதன் கிட்ட சொல்லி தான் கூட்டிட்டு போனேன். "தங்கம் ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னா, எனக்கு உடனே வேணும்னு அடம் பிடிக்கக்கூடாது. அது உங்களுக்கு கிட்ட இல்லன்னா தான் அம்மா வாங்கி தருவேன். அது உங்களுக்கு தேவையான பொருளா இருந்தா தான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால அவன் சரின்னு சொல்லிட்டான். இவன் சரின்னு சொன்னதுக்கு இன்னொரு ரீசனுமே இருக்கு. போன வாரம் சிறுவாபுரி கோவிலுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இந்த பபிள்ஸ் வந்து விப்பாங்கல்ல. தண்ணி ஊதுனா ஒரு பபிள்ஸ் வரும்ல. ஆக்சுவலா அது வந்து நான் கேட்டா நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். அவன் என்ன சொன்னான்னா, இந்த கன்ல ஷூட் பண்ற மாரி இருக்கும்ல, அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். ரொம்ப நேரம் தங்கம் அது வேணாம் தங்கம் அதுவெல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு சொன்னா கேட்கவே இல்ல. எனக்கு வேணும்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருந்தான். சரின்னு சொல்லிட்டு ரூ. 80 குடுத்து அது வாங்கி குடுத்துருந்தேன். வீட்டுக்கு வந்து ஒரு 2, 3 தடவ தான் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது ஒர்க் ஆகல. நைட்டெல்லாம் அமைதியா இருந்துட்டான். காலையில எந்திரிச்சு, "நீ சொன்னதுதாம்மா கரெக்ட்டு. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நம்ம நார்மல் வந்து பபிள்ஸே வாங்கியிருக்கலாம் போல. நீ சொன்னத நான் அப்பவே கேட்கல." அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தான். அதனால, "தங்கம் அன்னைக்கு அம்மா சொல்லும்போது நீங்க இந்த வார்த்தை சொன்னீங்கல்ல, ஆ அம்மாவுக்கு தெரியும் உங்களுக்கு எது வாங்கி குடுக்கணும்னு சொல்லிட்டு, அதனால அடம் பிடிக்கக்கூடாதுன்னு ஒரே வார்த்தை தான் சொன்னேன்." கொஞ்சம் கூட அடமே பிடிக்கல. அவ்ளோ அமைதியா வந்து வந்திருந்தான். இந்த கோவில்ல இவ்ளோ கூட்டத்த நான் ஆக்சுவலா பார்த்ததே வந்து கிடையாது. ஆ அவ்ளோ கூட்டம் வந்து இருந்துச்சு. அவ்ளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நேர்த்திக்கடன் வந்து பண்ணியிருந்தாங்க. நெறைய பேர் அரிசி வாங்கி குடுத்துருந்தாங்க. இன்னும் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ சர்க்கரை பொங்கல் வந்து வச்சிருந்தாங்க. அவ்ளோ வந்து கூட்டமா, எல்லார் முகத்துலயும் அப்படி ஒரு சந்தோஷம். ஆக்சுவலா இப்ப நீங்க பார்க்குறீங்கல்ல, அந்த அம்மன் சிலை அது பக்கத்துல தான் எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. தேவேஷ் கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். அவன் ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட கேட்டான். "அம்மா நீ இன்னைக்கு சொல்லவே இல்ல" அப்படின்ட்டு. "இல்லடா நான் சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீயே கேட்ட" அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்ப கோவிலுக்கு போனாலும் அவன்கிட்ட சொல்றது, "தங்கம் அப்பாக்கும், அம்மாவுக்கும் இது உள்ள தான் கல்யாணம் ஆச்சு. சாமி முன்னாடி இப்படி பக்கத்துல நின்னு தான் வந்து கல்யாணம் வந்து பண்ணிக்கிட்டோம்." அப்படியெல்லாம் வந்து சொல்லுவேனா, அதனால அவன் என்ன பார்த்து முன்னாடியே வந்து கேட்டுட்டான். ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. எனக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வந்து வந்துச்சு. இந்த கோவில்ல எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. என்னோட கல்யாணத்துக்கு ஒரு மொத்தமே பார்த்தீங்கன்னா, ஒரு 7, 8 பேர் வந்து இருந்திருப்பாங்க. கல்யாணம்லாம் முடிஞ்சு எல்லாரும் அப்படி அப்படியே கிளம்பிட்டாங்க. நாங்களும் இந்த கோவில்ல இருந்து சாமிகிட்ட வேண்டிட்டு கிளம்புனது தான் ஒரே ஒரு விஷயம் தான். ஆ நான் வசதியா இருக்கணும் அப்படியெல்லாம் நான் வந்து கேட்கல. நான் கேட்டது எப்பவும் நாங்க ஒண்ணா ரொம்ப சந்தோஷமா வந்து இருக்கணும். எப்பவுமே லைஃப் லாங் ரொம்ப நிம்மதியா வந்து இருக்கணும் 2 பேரும் அப்படின்றது மட்டும் தான் என்னோட வேண்டுதலா இருந்துச்சு. அந்த கோவிலுக்குள்ள நுழையும்போதே எனக்கு அதுதான் தோணுச்சு. எப்ப போனாலும் நான் நினைக்கிற விஷயம், நான் கேட்ட மாதிரியே நீ என்ன நிம்மதியா, சந்தோஷமா வச்சிருக்க. இது எனக்கு எப்பவுமே வந்து தேவை. நான் இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு தான் கண்டிப்பா வந்து வருவேன். நெறைய எமோஷனலான விஷயங்கள் இங்க உள்ள போன உடனே ஞாபகம் வந்துச்சு. தாலி கட்டுறதுக்கு 9:30, 10:30 தான் வந்து முகூர்த்தம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, 10, 20 வரைக்கும் எங்க அப்பா வரவே இல்ல. எங்க அப்பா வந்தா தான் தாலி கட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவருகிட்ட சொல்லி நின்னுட்டே இருக்கேன். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 7, 8 பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா, நான் முன்னாடி நாளே ஏன்னா அப்பா மட்டும் தான் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. முன்னாடி நாளே எனக்கு எங்க அம்மா வீட்லருந்து ஏதாவது ஒரு பொருள் வி எ எனக்கு வரணும் கல்யாணத்தன்னைக்குன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால அப்பா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வந்து என்ன பார்க்கறதுக்கு வருவாங்க. டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு என்ன பார்த்துட்டு தான் வீட்டுக்கே வந்து போவாங்க. அப்ப வரும்போது அப்பா கிட்ட வந்து ஒரு 5, 6 முழம் மல்லிப்பூ வந்து கட்டி குடுத்து அனுப்பியிருந்தேன்.
அந்த மல்லிப்பூ வந்து குடுத்து, "அப்பா நீ காலைல கோவிலுக்கு வரும்போது இத எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இருந்ததெல்லாம், இது வந்து என்னோட வீட்லருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு, டைம் ஆயிட்டே இருக்கு. நாங்க 9:30க்கெல்லாம் அங்க வந்து போயிட்டோம் கோவிலுக்கு. எங்க அப்பா மட்டும் வரல. எங்க அப்பா ஆஃபீஸ் போறேன்னு சொல்லிட்டு தான் வந்து என் கல்யாணத்துக்கே வந்தாங்க. அதனால எனக்கு நடுவுல நெறைய பயம் இருந்துச்சு. ஒரு வேள ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குமோ, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 10, 20 வரைக்கும் ஆயிடுச்சு. எங்க அப்பா வரல. 10 மணிக்கெல்லாம் ரொம்ப ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வரவே இல்ல. ஆம், அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து அந்த பூவ என்கிட்ட மறுபடியும் குடுத்தாங்க. நான் ஆல்ரெடி தலையில பூ வச்சிருந்தேன். ஆ எங்க அப்பா குடுத்த அந்த 5 முழத்தையும் அப்படியே வந்து மடிச்சு என் தலையில பின்னெல்லாம் கூட சரியா குத்தல. என்னோட கல்யாண ஃபோட்டோல பார்த்தா தெரியும். அது ஒரு மாரி அடிஷ்னலா எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். ஆ அத அப்படியே வந்து குத்திக்கிட்டு, ஓகே என் வீட்லருந்து ஏதோ ஒரு பொருள் வந்துருச்சு அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் மட்டும் எனக்கு இருந்துச்சு. அப்பா இருந்தாங்க. எங்க அப்பாக்கு கல்யாணம் நடக்க போது. ஆனா, எங்க அப்பா அழுதாங்க. எனக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமா வந்து அவங்க என்ன நெனச்சு அழுதாங்கன்றதெல்லாம் தெரியல. ஆனா, இப்ப எங்க அப்பா ரொம்ப ஹேப்பியா வந்து இருக்காங்க. கல்யாணம் பண்ணும்போது எங்க அப்பாவுக்கு பெரிய நம்பிக்கைலாம் இல்ல. இந்த பொண்ணு லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியலையேன்னு எங்க அப்பாவுக்கு நெறைய கவல. ஆ எங்க அப்பா அழுதது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே வந்து இருக்கு. எங்க அப்பா அழுதோனே எனக்கும் அழுக தான் வந்து வந்துச்சு. பட் நான் இப்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். எங்க அப்பா ஒரு ஒரு நாளும் நான் சந்தோஷமா இருக்கிறத பார்க்குறாங்க. அது எனக்கு இன்னும் ரொம்ப ஹேப்பியா இருக்கு. இப்போ அடிக்கடி சொல்ற வார்த்தை, ஆ பூபேஷ் மாரி ஒரு பையன வந்து எங்க போனாலும் பார்க்கவே முடியாதும்மா. தம்பிய நல்லா பார்த்துக்கோ அப்படின்றது தான் எங்க அப்பா என்கிட்ட சொல்ற விஷயமா இருந்துச்சு. இந்த கோவில்ல கல்யாணம்லாம் முடிச்சுட்டு, அ எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் நாங்களும் அப்படியே வந்து கிளம்பி வந்துட்டோம். நெறைய குழப்பம் மனசுக்குள்ள. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? நம்ம லைஃப் எப்படி இருக்க போது? இந்த மாதிரி நெறைய கேள்வியோட தான் வந்து வந்திருந்தேன். பட் இப்போ அ இந்த கோவிலுக்கு போகும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. பசங்க பொறந்துட்டாங்க. எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கு. என் பசங்க நல்ல ஸ்கூல்ல படிக்கிறாங்க. நாங்க 2 பேரும் நிம்மதியா, சந்தோஷமா இருக்கோம். இத விட வேற என்ன வேணும் எங்களுக்கு? உன் சன்னதில நின்னு நாங்க தாலி கட்டிக்கிட்டோம். ஆக்சுவலா பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மண்டபம் மாரி ஒண்ணு இருக்கும். அங்க வந்து மேளம்லாம் அடிச்சு தாலி வந்து கட்டுனாங்க. பக்கத்துல வந்து வேற ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேளம் கூட வந்து கிடையாது. அந்த சாமி கோவில்ல ஒரு மணி அடிக்கும்ல, அந்த ஆட்டோமேட்டிக் பெல் மாரி ஒண்ணு அடிக்கும். அந்த பெல்லோட சவுண்ட் மட்டும் தான் எங்களுக்கு வந்து இருந்துச்சு. இன்னமும் அந்த சவுண்ட என் காதுல நிஜமா கேட்டுக்கிட்டே தான் வந்து இருக்கு. ஒரு மேளதாளம் கூட இல்லாம கல்யாணம் நடந்துச்சு. ஆனா, எப்படி கல்யாணம் பண்றோன்றதெல்லாம் முக்கியம் வந்து கிடையாது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அ எவ்ளோ கிராண்டா கல்யாணம் பண்றோம், எப்படி வந்து எத்தன பேர கூப்பிட்டு கல்யாணம் பண்றோன்றதெல்லாம் இல்ல. நம்ப 2 பேரும் எவ்ளோ அந்யோன்யமா இருக்கோம், நம்ப எந்த விதத்தில விட்டு குடுத்து போறோம், எவ்ளோ விஷயங்கள் வந்து நமக்குள்ள வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. காசு இருந்தாலும், இல்லனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்ளோ விட்டு குடுத்துக்கிறோம், எவ்ளோ வந்து இருக்கிறத வச்சு ஃபேமிலிய ரன் பண்றோம். அதில தான் வந்து நம்மளோட லைஃப் இருக்கே தவிர, பெருசா ஆடம்பரமா கல்யாணம் பண்றதுல வந்து கிடையாது. ஆனா, எனக்கு ரொம்ப ஆசை. பெருசா வந்து கல்யாணம் பண்ணணும். ஒரு பெரிய மண்டபத்துல எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணணுன்றது ஆசை. அடிக்கடி அவர்கிட்ட கேட்பேன். "தங்கம் நம்ம இன்னொரு தடவ இந்த மாரி கல்யாணம் பண்ணிக்கலாமா? எல்லாருக்கும் பத்திரிக்கை அடிச்சு, பெருசா எல்லாரையும் கூப்பிட்டு, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அந்த மாரி கல்யாணம் பண்ணிக்கலாமா தங்கம்?" அப்படின்னு அடிக்கடி வந்து கேட்டுருக்கேன். இப்போ அந்த ஆசை கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடுச்சு. இப்ப என் பசங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுன்ற ஆசை தான் எனக்கு வந்து இருக்கு. எனக்கு வந்து பெருசா நடக்கல. ஆனா என் பசங்க வந்து அந்த மாரி நான் எப்படிலாம் நெனச்சேனோ, அந்த மாதிரி என் பசங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி பார்க்கணும். எல்லாரையும் கூப்பிடணும். கல்யாணம்னா சும்மா 2 நாள், 3 நாள்லாம் முடிஞ்சிடக்கூடாது. ஒரு 10 நாளாவது எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சு, சாப்பாடெல்லாம் செஞ்சு போட்டு, ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஃபங்ஷன் பண்ணி, அப்படி பெருசா வந்து பண்ணணும்னு அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை. கண்டிப்பா அது நடக்கும். அந்த நம்பிக்கையுமே எனக்கு வந்து இருக்கு. இந்த கோவில பார்க்கும்போது இவ்ளோ மெமரீஸ் வந்து எனக்குள்ள இருந்துச்சு. அத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல நிஜமாவே எனக்கு இன்னும் ரொம்ப ஹேப்பி தான். நெறைய வளையல்லாம் இருந்துச்சு. இவரு கேட்டுட்டே இருந்தாரு, "தங்கம் வளையல் போட்டுக்கோ" அப்படின்ட்டு. வேண்டாம் தங்கம் இப்போதைக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு அங்கருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோவில் திருவிழால டெய்லி ஒரு ஒரு பாட்டு, டான்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கச்சேரி எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு போல. கொஞ்ச நேரம் நின்னு பாட்டு வந்து கேட்டோம். பட் அந்த அளவுக்கு கிளியராலாம் கேட்கல. ஆனா எவ்வளோ பேர் உட்கார்ந்து அவ்வளோ ஆசையா கேட்குறாங்கன்னு பாருங்களேன். எனக்கு இத பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஊர்லலாம் இந்த மாதிரி இருக்கும்னு நான் கேள்விப்பட்டுருக்கேன். பட் இப்போ பார்க்கும்போது, ஓ! இப்படிதான் இருக்கும் போல அப்படின்றது தான் எனக்கு வந்து தெரிஞ்சுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இத பார்க்கறதுக்கு. அப்படியே அங்கருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்தாச்சு. இங்க வேற எதுவும் கிடையாது. ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, பசங்க விளையாடுறதுக்கு தான்.
இந்த இடத்துல நான் ஏதாவது போயிட்டு விளையாண்டனாலாம் கேட்டிங்கன்னா, இல்ல. எனக்கு இதில எதுலயும் பெருசா போறதுல வந்து பார்த்தீங்கன்னா, விருப்பம்லாம் வந்து இல்ல. எனக்கு ரொம்ப பயம் அப்படிதான் கண்டிப்பா வந்து சொல்லணும். தேவேஷ் வந்து எல்லாத்துலயும் போறேன்னு சொல்லுவான். ஆனா இந்த தடவ என்னன்னு தெரியலம்மா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா முடிச்சுட்டான். சரி அவனுக்காக ஏதாவது கேம்ஸ் விளையாடுறியாடான்னு கேட்டேன். அது பால் கேம் இருந்துச்சு. அது வேணா விளையாடுறேன்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு பால் கேம் ரூ. 50 எவ்வளோ சொல்லியிருந்தாங்க. பால்ஸ் எல்லாம் வாங்கி குடுத்துருந்தேன். அவனுமே பால் எல்லாம் த்ரோ பண்ணி ஏதோ விளையாண்டான். அதில ஆக்சுவலா எத்தனை பால் போடுறோமோ, அதில நம்பர்ஸ் வந்து இருக்கும். அந்த நம்பர்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணோம் அப்டின்னா, ஆ இப்போ ஒரு 50 வருது, இல்ல 30 நம்பர் வருதுன்னா, அந்த 30க்கு என்ன பொருள் இருக்கோ அதான் குடுப்பேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா ஃபைனலா அவன் வாங்குனது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் டப்பா. அதுதான் வந்து வாங்கி வந்து இருந்தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆக்சுவலா இந்த கடையில தான் வந்து விளையாடினது. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது கூட இது பண்ணது. விளையாடி முடிச்சுட்டு, "தங்கம் வேற எதுலயாவது போறீங்களா? மேல ரைடெல்லாம் போறீங்களான்னா?" அவன் அப்பதான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அவனோட ஸ்கூல்ல வந்து டூர் கூட்டிட்டு போயிருந்தாங்கம்மா. நான் இதெல்லாம் அங்கேயே இது பண்ணிட்டேன்ம்மா. எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டான். நம்ப ஆள் சும்மா இருப்பாரா? ஸ்ரதன வந்து கேட்கவே வேண்டாம். எல்லாத்துலயும் நான் இதுல போறேன், அதுல போறேன்னு சொல்லிட்டே இருந்தான். இவன்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்டின்னா, அந்த இப்போ வண்டியில சுத்துறான், அந்த ராட்டினம்ல சுத்துறான்னா, அது முடியிற வரைக்கும்லாம் சார் வெயிட் பண்ண மாட்டாரு. ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு, "சரி போதும் அடுத்ததுல போலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "டேய் அது ஃபுல்லா சுத்தி முடிக்கட்டும்டா" அப்படின்ற மாரி தான் எப்பவுமே அவன்கிட்ட வந்து சொல்லுவேன். ஒரு தடவையும் அப்படிதான் வந்து இருக்கும். இந்த தடவையும் அப்படிதான் ஆச்சு. அவனுமே பெருசா அவன் என்ன மேக்ஸிமம் போனா அந்த ஸ்கூட்டர் மாரி ஒண்ணு இருக்கும். அதுல போவான். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா அந்த ராட்டினம் மாதிரி சுத்தும்ல, அதுல போவான். பெரிய இதுலலாம் அவனையும் ஏத்தி விட மாட்டேன். அவர்கிட்ட கேட்டிருந்தேன். "தங்கம் நீ எதுலயாவது போறியான்னு?" "இல்லடா எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் பசங்க விளையாடுறதே போதும். எனக்கு அது பார்த்தாலே போதும்ன்னு" சொல்ட்டாரு. அதனால ஆக்சுவலா இதுல போலான்னு பார்த்தோம். இதுல பெரிய கியூ நின்னுட்டு இருந்துச்சு. இது இப்போதைக்கு முடியிற மாரிலாம் தெரியலன்னு சொல்லிட்டு, சரி ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள கூட்டிட்டு போய் சாப்பிட்டாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பெரிய ஸ்பேஸ்ல ஆக்சுவலா இதுலலாம் எனக்கு போணும்னா எனக்கு தல சுத்தும். அதனால ரொம்ப பயமா வந்து இருந்துச்சு. பசங்களோட போலான்னு பார்த்தா தேவேஷ் வரலன்னு சொல்ட்டான். ஸ்ரதன் வந்து 5 நிமிஷத்துக்கு மேல உட்கார மாட்டான். அவனுக்கு இந்த காரு, ஜீப்பு இந்த மாரி இருக்கிறதுல வந்து எப்பவுமே பண்ணுவான். எனக்கு இந்த மாதிரி மேல போயிட்டு வர்றதெல்லாம் இதுவரைக்கும் நான் ஒரு தடவ கூட போனதே கிடையாது. வேடிக்கை பார்க்கறதுக்கே எனக்கு அவ்ளோ பயமா வந்து இருக்கும். நீங்க எப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எங்கேயாவது போறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இதுலலாம் விளையாடுவீங்களா? அப்படின்றத கண்டிப்பா வந்து சொல்லுங்க. தேவேஷ்காக சாரி ஸ்ரதனுக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கார்ல போறேன்னு சொல்லிட்டு. ஏத்தியெல்லாம் விட்டாச்சு. விட்டு அவங்க சுத்தவே ஆரம்பிக்கல. ஆ உடனே வந்து, "ம்மா போலாம்மா அடுத்ததுக்கு" அப்படின்னு சொல்ட்டான். "டேய் கொஞ்ச நேரம் இருடா, காசு குடுத்துருக்குடா. அதனால வெயிட் பண்றா" அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இதுக்கு ரூ. 60 நெனைக்கிறேன். இவன் வந்து என்ன நெனச்சுட்டான்லாம் தெர்ல. அவனா கொஞ்ச நேரம் சுத்திட்டு இருந்தான். சரி குழந்தை ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு தான் இதுல உட்கார வச்சோம். அதே மாரி இன்னொரு பைக் ஒண்ணு இருந்துச்சு. பைக் ரைடும் சேம் இதே மாரி தான். 2த்துலயுமே 5 நிமிஷம் கூட இல்ல. தேவேஷும் நானும் தான் சுத்தி சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். தேவேஷ்க்கு என்ன சாப்பிடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால இது சாப்பிடலாமா? அது சாப்பிடலாமான்னு அவனோட தாட் ஃபுல்லாவே அதுல தான் இருந்துச்சு. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நாளா அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே வந்து இருக்கு. நான் ஐஸ்கிரீம் எல்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ சாப்பிடலன்னா எனக்கும் வேண்டான்னு ஒருத்தரா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சரி அதனால வேற ஆப்ஷனே இல்ல. பசங்க நம்ம சாப்பிடலாம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுருந்தேன். பயங்கர தொண்ட வலி. சரி சொன்னா அவங்க கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு நான் அதையுமே வெளியில வந்து காமிச்சுக்கல. இன்ன வரைக்கும் எனக்கு அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு. ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸா வந்து இருக்கு. உங்களுக்கு பேசும்போது தெரியுதான்னு தெரியல. என்னோட வாய்ஸ் வந்து ரொம்பவே வந்து மாறிடுச்சு. முன்னாடி இருந்த மாரி கிடையாது. தொண்டை கட்டுன மாதிரியே தான் எப்பவுமே வந்து இருக்கு. மேபி உங்களுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா எனக்கு வந்து சொல்லுங்க. நான் நெறைய ட்ரை பண்ணிட்டேன். ஆம் காகுல் பண்றதுலருந்து, அதுக்கப்புறம் வெத்தல, பனங்கற்கண்டு இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுலருந்து, இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? அ எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. பட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட்டே வந்து ஆகல. அப்படிதான் வந்து சொல்லணும். பசங்க எல்லாமே உட்காந்துட்டு கை காமிக்கிறான். அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதுல போகவே இல்ல. அதுக்குள்ள அடுத்ததுக்கு போலாமா? அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டான். பாதி ஒரு ஒரு 5 மினிட்ஸ் கூட சுத்தி இருக்க மாட்டான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "இறக்கி விட்டுருமா, நம்ம வந்து போலாம்" அப்படின்னு சொல்ட்டான். அதனால பாதியிலேயே நிறுத்தி, பாதியிலேயே வந்து இறக்கியாச்சு. அவருக்கு, "அம்மா நான் வண்டியில போறேன்ல, எனக்கு ஹாய் சொல்லுங்க" அப்படின்னு வேற சொல்லிட்டே இருந்தான். அதனால அங்க நின்னு கொஞ்ச நேரம் அவனுக்கு ஹாய் எல்லாம் காமிச்சுட்டு இருந்தோம். தேவேஷ் சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தான். தேவேஷ் நெறைய வளர்ந்துட்டான். முன்னாடிலாம் அவனும் இதுக்கெல்லாம் ஆசைப்படுவான். பட் இப்ப தான் தெரியுது அவன் நல்ல பெரிய பையனாயிட்டான். இதுலலாம் பெருசா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே அது ஒரு பெரிய ஷாக்கா தான் ஆக்சுவலா வந்து இருந்துச்சு. தேவேஷையும், "டேய் அண்ணா,
நான் போறேன்ல, எனக்கு நீ பாயே சொல்லல. நான் உன்ட்ட பேச மாட்டேன்னு அவங்க கூட வேற கொஞ்ச நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தான். தேவேஷும் நானும் நெறைய வந்து சாப்பிட்டோம். மாங்காய் சாப்பிட்டோம். எல்லாமே இருந்துச்சு. எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, திருவிழால எ மத்த இடத்துல இருக்கிறத விட இந்த மாரி திருவிழாலாம் வந்து விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. ஒரு ஐஸ்கிரீமே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50 ரூ. 60லாம் வந்து இருந்துச்சு. நார்மல் கோன் ஐஸ்கிரீமே. தேவேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வேற ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுருந்தான். அது அந்த ஐஸ் கியூப் மாரி ஒண்ணு இருந்துச்சு. அதுல வந்து நெறைய கலர் கலரா வந்து இது மாரி வந்து போட்டிருந்தாங்க. ஜூஸ் மாரி ஏதோ போட்டிருந்தாங்க. அது பேர் எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஜிகர்தண்டா கூட கிடையாது. இல்ல. வெறும் ஐஸ் கட்டி தான் அது. அதுல ஃபுல்லாவே கலர் கலரா வந்து இருந்துச்சு. அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொன்னதுனால, அதோட வந்து விட்டாச்சு. பாருங்க அடுத்தது அதுக்குள்ள அது போலாம், இது போலான்னு சொல்லியிருந்தான். பசங்க நிஜமாவே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இதுலலாம் தேவேஷ் வந்து அவனோட ஸ்கூல் டூர்ல வந்து போயிருந்தானாம். அதையுமே சொல்லிட்டே இருந்தான். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா, இன்னும் பெருசா இருந்துச்சு. நாங்க ஆக்சுவலா ஒண்டர்லான்னு தான் நெனைக்கிறேன். அங்க தான் போயிருந்தான். இதெல்லாம் வந்து அப்படியே வந்து ஃபுல்லா ஸ்ட்ரக் ஆகி பாதியிலேயே நிக்குது. இதுல இருக்கவங்கலாம் எப்படி இவ்வளோ தைரியமா போறாங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. எனக்கு அவங்களலாம் பார்க்கும்போது பயங்கர ஷாக்கா தான் வந்து இருந்துச்சு. எப்புட்றா இதுலலாம் இவ்வளோ தைரியமா வந்து போறீங்க? எனக்கு கீழ இருந்து வேடிக்கை பார்க்கும்போதே தலை சுத்த ஆரம்பிச்சுருச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மேல போய் அப்படியே செங்குத்தா நிக்கிது. உங்களுக்கு வாமிட் வராதா? பயமா இருக்காதா? ஒரு மாரி மேல இருந்து கீழ பார்க்கும்போது எதுவுமே தோணாதா? ஏன்னா அங்கங்க நான் நெறைய இதுலலாம் பார்க்கும்போது, அங்க ஸ்ட்ரக் ஆயி நின்றுச்சு. மேல இருந்து கீழ விழுந்துட்டாங்க. இப்படியெல்லாம் பார்ப்போமா? எனக்கு அதெல்லாம் தான் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. கடவுளே இருக்கவங்க எல்லாரும் சேஃபா கீழ இறங்கி வரணும் அப்படின்னு நிஜமாவே வேண்டிக்கிட்டே வந்து இருந்தேன். ஆனா இருந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னால அங்க நிக்க கூட முடியல. ஆனா நானும் தேவேஷும் கொஞ்ச நேரம் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அவ்ளோ பயமா வந்துருந்துச்சு. தேவேஷ் இல்லம்மா, "நீ இதுக்கே பயப்படுறியேம்மா? இன்னும் நீயெல்லாம் அங்க போய் உட்கார்ந்தா என்ன பண்ணுவ?" அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். "நான் ஏன்டா அங்க போய் உட்கார போறேன்? நான்லாம் போகவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். ஸ்ரதன கொஞ்ச நேரம் டைவர்ட் பண்றதுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருந்துச்சு. நிஜமாவே ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு வந்த ஃபீல்ல அது ஆக்சுவலா திருவிழா தான். பசங்களோட போனது இன்னும் ரொம்ப 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 ஹேப்பியா வந்து இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமா வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு டே வந்து எங்களுக்கு வந்து போச்சு. ஃபேமிலியோட போயிட்டு வந்திருந்தோம். நீங்க ஆத்துக்கோயில் திருவிழா போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஊர்ல என்ன மாதிரி திருவிழா நடக்குது அப்படின்றதையும் மறக்காம அப்படியே கமெண்ட்ல வந்து சொல்லிருங்க. ஏன்னா, எனக்கு வந்து இது நிஜமாவே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா தான் வந்து இருந்துச்சு. நெறைய பேர் "அக்கா எங்க ஊர்ல திருவிழா நடக்குது. நீங்க வரீங்களா? நீங்க வாங்க. எங்க வீட்டுக்கு வாங்க." அப்படிலாம் வந்து கூப்பிடுறீங்க. அதுவுமே ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். என்ன பர்சனலா கூப்பிட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதனால என்னால இங்க சென்னையிலருந்து வர முடியுமான்றதெல்லாம் தெரியல. பட் நீங்க கூப்பிட்டதே எனக்கு வந்த மாதிரியான ஒரு ஃபீல தான் வந்து குடுத்துச்சு. அதனால நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நாங்க நிஜமாவே ரொம்ப என்ஜாய் வந்து பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட நெறைய ஹேப்பியான, என்னோட ரொம்ப மெமரபிளான விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. தேங்க் யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.